வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கரிசல்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை பிடித்ததாக விமர்சனம் செய்தார். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திய திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என சாடினார். ஆடம்பர அரசியல் செய்து வரும் திமுக ஆட்சிக்கு கடிவாளம் போடும் வகையில் அதிமுக கூட்டணிக்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 68 இடங்கள் இந்த மாவட்டத்தில் மினி கிளினிக் திறந்தோம். வயதான தாய்மார்கள், சகோதரர்கள், பெரியவர்கள் சுகர் பிரஷர் இருந்தா அந்தந்த ஊர்ல கிராமத்திலே போய் பக்கத்துல போய் ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை வாங்கிக்கிறாங்க. அதுக்காக மினி கிளினிக்க 2000 மினி கிளினிக்க தமிழ்நாடு முழுக்க திறந்தாரு எடப்பாடியார். அதை பூரா மூன்று யாரு தெரியுமா? ஒரே கையெழுத்துல மூணாரு முதலமைச்சர். இப்ப இருக்கிற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கான திட்டங்களை எதையுமே கொண்டு வர ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. ஓட்ட ரெட்டலைக்கு போடுங்க, கேள்வியை எங்களை பார்த்து கேளுங்க. நல்லதை செய்யக்கூடிய கட்சி அண்ணா திமுக என்பது மக்களுக்கு தெரியும். ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக என்பது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் நாம் வெல்ல வேண்டும். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, பாஜகவில் தானும் ராஜேந்திர பாலாஜியும் இணைவதாக வதந்தி பரப்பி வருவதாக கூறினார். அதிமுகவில் உரிய அங்கீகாரத்துடன் தாங்கள் உள்ள போது மாற்றுக் கட்சிக்கு ஏன் செல்வோம் என கேள்வி எழுப்பினார். கேடி ராஜேந்திர பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகின்றார். அட சண்டால பயல்களே, அட கயவர்களே, கேச போடுறீங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கட்சியை நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு, சீரும் சிறப்புமா கொண்டு போயிட்டு இருக்காரு, இதில் ஏதாவது உருக்குலைச்சி விட்டுற மாட்டோமான்னு ஒரு செய்தியை போடுறான். நேற்று நைட்டு பார்த்தா அந்த லிஸ்ட்ல என் பேர் கூட வந்துருச்சு. நிறைய பேர் வந்ததுல என் பேர் கூட வந்துருச்சு. அண்ணா திமுகவை உப்பை தின்றவர்கள். அண்ணா திமுக கொடுத்த வாழ்க்கை இது. அண்ணா திமுகவும் அம்மாவும் கொடுத்த அங்கீகாரம்.